வெள்ளை அறிக்கைங்கிறது அடிப்படையில் தாவேக்கா கொஞ்சம் இந்த அவங்க கொடுத்துள்ள வாக்குறுதிகளுக்கு டைம் வாங்கிறதுக்கு நிதி இல்லைங்கிறதுக்கு தான் மெயின். அதாவது 6 சிலிண்டர் ஃப்ரீ, அதுக்கப்புறம் இது டிரான்ஸ்போர்ட் எல்லாம் தமிழ்நாடு ஃபுல்லாக எந்த பஸ்ஸில் வேணாலும் பெண்களுக்கு ஃப்ரீ. ஆனால் அதை தாண்டி மோடியை முதல் முறை சந்தித்த பொழுதே 2 முக்கியமான முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரிகள், அவங்க தமிழ்நாட்டில் ஃபினான்ஸ் செக்ரட்டரியாக இருந்தவங்க, திரு சக்திகாந்த தாஸாக இருக்கட்டும் அல்லது திரு சோமநாதன், 2 பேருக்கும் தெரியும். அவங்க சொல்லியிருக்கிறது, நீங்கள் இதில் எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் இது பண்ணுங்கள். ஸோ அதனுடைய முன்னோட்டம் இந்த வெள்ளை அறிக்கையில் தெரியும். பெரும்பாலாக எந்தெந்த ஒரு 10 துறைகளை பொறுக்கி ஒன்றுலேயும் ஆண்டுக்கு 5000 கோடி வரைக்கும் நஷ்டங்கள் ஊழலால் நடந்திருக்கு. ஏன்னா விஜய் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்திலே 30% கோபாலபுரம் போயிருக்குன்னு சொல்லியிருக்கார். அதனுடைய முன்னோட்டம் இன்னைய வெள்ளை அறிக்கை. வாட்டர் சப்ளை அண்ட் ட்ரைனேஜ் ஸ்குவாட், அதில் அதிகாரிகள் இன்ஜினியர் டிரான்ஸ்போர்ட்டுக்கு 50 லட்சத்துலேருந்து 1.5 கோடின்னு 300 கோடி அதில் வாங்கியிருக்கிறதா இடி கண்டுபிடிச்சிருக்காங்க ஆதாரங்களோடு. ஸோ இது எல்லாமே பார்க்கப்படுகிறது. ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி வெள்ளை அறிக்கையில் 10 முன்னாள் அமைச்சர்களை டார்கெட் செய்து இதில் மிகப்பெரிய அளவில் ஊழல். ஸோ 10 அமைச்சர்களை டார்கெட் பண்ணியிருக்காங்களாம். வருகின்ற சட்டசபையில் உங்களுக்கு 1989 சட்டசபைக்குள் துச்சாதனன் வேலை வரை நடந்ததுன்னு தெரியும். அந்த மாதிரி ஒரு கலவரம் வரலாம் என்று எதிர்பார்ப்பதால் விஜய் முழுக்க நேரடி ஒளிபரப்பையும் பல்வேறு கேமராவும் வைக்க போகிறார். திமுக காரராக ஓடி கவர்னரிடமிருந்து அறிக்கையை பிரிஞ்சு கிழிக்கிற வரைக்கும் நடக்கலான் இருக்கு. ஸோ அதற்கு முன்னாலேயே இன்னைக்கு இந்த அறிக்கையில் கிட்டத்தட்ட 1350 கோடி கார்பரேஷனில் டாய்லெட் ஊழல் மாத்திரம் நடந்திருக்கு. அதை தாண்டி இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் 2 வீலர் பார்க்கிங்க்கு உட்காந்து ஒரு மாதத்துக்கு 10 கோடி ரூபா வர வேண்டிய இடத்துல டெண்டரை போடாமல் இன்றைக்கி கலெக்ஷன் இல்லாமல் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட், ப்ரொக்யூர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் இருக்கோ அதை மாத்திரம் எடுத்துகிட்டு போயிருக்காங்கன்னா இது சும்மா காசுக்கு இல்லைங்கிறதுனால அவர்களிடம் வாக்குமூலம் வாங்கி இருந்தால் கண்டிப்பாக செந்தில் பாலாஜி 18ஆம் தேதிக்கு முன்பாகவே சட்டசபை கூடும் முன்பாக விசாரணை மற்றும் தேவை என்றால் கைது வரைக்கும் போகலாம். அதே மாதிரி திருச்செந்தூரில் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அந்த மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிற HRNC அத்தனை பேரையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. விஜயபாஸ்கர் ராஜினாமாவோடு நாளைக்கு திரு CV சண்முகமும் ராஜினாமா செய்யக்கூடும். அவர்கள் இருவரும் திமுகவோடு பேசிக்கொண்டிருக்கிறார்கள். ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு தேவப்பிரியா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். தற்பொழுது நிதி அமைச்சர் மரிய வில்சன் அவர்கள் வெள்ளை அறிக்கை வெளியிடுறதா சொல்லியிருக்காங்க. வெள்ளை அறிக்கையை ஆல்மோஸ்ட் நம்ம பார்த்தாச்சு. இப்போ வெள்ளை அறிக்கையை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கருத்து என்ன? இது பின்னணியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எப்படிப்பட்டவை? இல்லை, வெள்ளை அறிக்கைங்கிறது அடிப்படையில் தாவேக்கா கொஞ்சம் இந்த அவங்க கொடுத்துள்ள வாக்குறுதிகளுக்கு டைம் வாங்கிறதுக்கு நிதி இல்லைங்கிறதுக்கு தான் மெயின். அதாவது 6 சிலிண்டர் ஃப்ரீ, அதுக்கப்புறம் இது டிரான்ஸ்போர்ட் எல்லாம் தமிழ்நாடு ஃபுல்லாக எந்த பஸ்ஸில் வேணாலும் பெண்களுக்கு ஃப்ரீ அப்படின்னு போனதை தள்ளி வைக்கிறதுக்கு. ஆனால் அதை தாண்டி மோடியை முதல் முறை சந்தித்த பொழுதே 2 முக்கியமான முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரிகள், அவங்க தமிழ்நாட்டில் ஃபினான்ஸ் செக்ரட்டரியாக இருந்தவங்க, திரு சக்திகாந்த தாஸாக இருக்கட்டும் அல்லது திரு சோமநாதன், 2 பேருக்கும் தெரியும். அவங்க சொல்லியிருக்கிறது, நீங்கள் இதில் எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் இது பண்ணுங்கள். அதில் இப்போ இதில் பல ஊழல்கள் நடந்ததுங்கிறத சுட்டி காட்டி வழக்கு வரைக்கும் போடணும்னு சொல்லியிருக்காங்க. 10 முன்னாள் அமைச்சர்கள், முக்கிய துறைகள். உங்களுக்கு எளிதாக தெரியணும்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது KN நேரு, செந்தில் பாலாஜி தெரியும். அதை தவிர ரேஷன் கடைக்கு சப்ளை பண்ணதில் உங்களுக்கு அந்த டிரான்ஸ்போர்ட்டில் மாத்திரம் 850 கோடி ஊழல் நடந்திருக்குன்னு அரப்போர் ஜெயராமனுடைய வழக்கு இருக்கிறது. அதை தவிர இன்னும் உங்களுக்கு மூர்த்தி துறையை பற்றி சொல்லவே வேணாம், பத்திரப்பதிவு துறையில் எந்த அளவுக்கு ஊழல் இருந்துன்னு. ஸோ 10 அமைச்சர்களை டார்கெட் பண்ணியிருக்காங்களாம். வருகின்ற சட்டசபையில் உங்களுக்கு 1989
சட்டசபைக்குள் துச்சாதனன் வேலை வரை நடந்ததுன்னு தெரியும். அந்த மாதிரி ஒரு கலவரம் வரலாம் என்று எதிர்பார்ப்பதால் விஜய் முழுக்க நேரடி ஒளிபரப்பையும் பல்வேறு கேமராவையும் வைக்க போகிறார். திமுக காரராக ஓடி வந்து கவர்னரிடமிருந்து அறிக்கையை பிரிங்கி கிழிக்கிற வரைக்கும் நடக்கலான் இருக்கு. ஸோ அதற்கு முன்னாலேயே இன்னைக்கு இந்த அறிக்கையில் வெவ்வேறு துறைகளில் ஊழல், உதாரணமாக எடுத்துக்கோங்க, இந்த கேபி பார்க்குன்னு ஒன்று பெரம்பூரில் வந்து இவர் சினிமா கூட வந்து சிவகார்த்திகேயன், அது வந்து அன்னைக்கு கட்டுறதுக்கே 2400 ரூபா ஸ்கொயர் ஃபீட்டு கொடுத்துருக்காங்க. அன்னைக்குன்னா 2019 2013-14 கட்ட ஆரம்பிச்சு முடிக்கிறதுக்கே அவங்க ஆட்சி தானே. யார் ஆட்சியாக இருந்தாலும் அவங்கள காப்பாற்றினது இவங்க. அதே கேபி பார்க்கை யார் கட்டினாங்களோ அந்த கம்பெனிக்கு தான் திமுக ஆட்சியில் 700 கோடி ரூபாய்க்கு இதில் ராமாபுரத்தில் ஃபின்டெக் சிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ தொடர்ச்சி அங்கே நடக்குது. ஸோ அதே கம்பெனி அதே ஐஏஎஸ் ஆஃபீஸர் வச்சு அதை விட மிக அதிகமாக திமுக எடுத்திருக்கு. ஸோ இந்த மாதிரி அதே மாதிரி டாய்லெட்டுக்கு உட்காந்து இது கார்பரேஷனில் மேயரும் இவரும் சேகர் பாபுவும் சேர்ந்துக்கிட்டு 3000 ரூபா ஒரு மாதத்துக்கு மெயின்டெனன்ஸ் கொடுத்ததை ப்ரைவேட்டைஸ் 350 ரூபாய்க்கு 3000 ரூபா மாதம் கொடுத்ததுங்க 350 ரூபா இருக்குது. இன்றைக்கும் அது எப்படி இருக்குன்னு தெரியும். கிட்டத்தட்ட 1350 ரூபா கோடி இதில் மாத்திரம் கார்பரேஷனில் டாய்லெட் ஊழல் மாத்திரம் நடந்திருக்கு. அதை தாண்டி இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் 2 வீலர் பார்க்கிங்க்கு உட்காந்து ஒரு மாதத்துக்கு 10 கோடி ரூபா வர வேண்டிய இடத்துல டெண்டரை போடாமல் இன்றைக்கி கலெக்ஷன் இல்லாமல் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது மாதிரி ஒரு துறையும் 10 துறைகளை மட்டும் டார்கெட் பண்ணி கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடிக்கு மேலே நஷ்டம் அப்படின்னு காட்டி இவையெல்லாம் வருங்காலத்தில் சீர்சமைக்கப்படும் சொல்லிட்டு இதில் சில வழக்குகள் இமீடியட்டாக போடப்படும். நேற்றைய தினம் ஹைகோர்ட்டில் கீதா ஜீவன் மீதான சொத்து குவிப்பு வழக்கு க்ளோஸ் பண்ணது தவறுன்னு ஒரு வழக்கு பிரைவேட் போட்டிருக்காங்க. இதே போல் பொன்முடி இது தங்கம் தென்னரசு கேகேஎஸ்எஸ்ஆர் பேரில் அவங்க ஸ்டே வாங்கி வச்சது ஸ்டேயை உடைக்க வேண்டிய வேலை டிவிஎஸ்சி. ஸோ அருண் சார்பாக அந்த வழக்குகள் எப்படி இதுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்களோ, இது சிபிஐக்கு அதை மாற்றினதாக இருக்கட்டும், இல்லை இதில் வந்து வழக்கு இவர் இப்போ உதயநிதியுடைய நண்பர் இவரை சேர்த்து தம்பி சார் சேர்த்து போட்டிருக்காங்களோ, இப்போ இந்த பொன்முடி இவங்க 3 பேருடைய வழக்கை டிவிஎஸ்சி அப்பீலுக்கு போய் அந்த ஸ்டேயை உடைச்சிட்டு அவங்களுக்கு தண்டனை வாங்கி தரதை பண்ணுவாங்க. மோஸ்ட்லி அந்த சிடி வழக்கில் பல தகவல்களை மறைப்பதற்கு, ஹார்ட் டிஸ்க் வழக்கில் தகவல்களை மறைப்பதற்கு ஏதாவது வாக்குமூலம் அவங்க கொடுத்துருந்தாங்கன்னா இதை பின்னணி வெறும் 1000 ரூபாய்க்காக விற்றங்கிறது யாரும் நம்ப மாட்டாங்க. ஸோ அதுவும் என்ன கரெக்டாக 4, 7, 8, 10, 5 அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஃப்ளோரில் பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட் ப்ரொக்யூர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் இருக்கோ அதை மாத்திரம் எடுத்துகிட்டு போயிருக்காங்கன்னா இது சும்மா காசுக்கு இல்லைங்கிறதுனால அவர்களிடம் வாக்குமூலம் வாங்கி இருந்தால் கண்டிப்பாக செந்தில் பாலாஜி 18ஆம் தேதிக்கு முன்பாகவே சட்டசபை கூடும் முன்பாக விசாரணை மற்றும் தேவை என்றால் கைது வரைக்கும் போகலாம். அதே மாதிரி திருச்செந்தூரில் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அந்த மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிற ஹெச்ஆர்என்சி அத்தனை பேரையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஏன்னால் 15ஆம் தேதி போன மாதம் 15ஆம் தேதி அன்னைக்கு அங்கே ஸ்பெஷல் தரிசன் டிக்கெட்னு 100 ரூபா கொடுத்தது போலி டிக்கெட்னு 25 லட்சம் ரூபா. அங்கே ஒரு தற்காலிக ஊழியர், நாங்கள் வெறும் தற்காலிக ஊழியர் பண்ண முடியாது, திருச்செந்தூர் கோயிலுக்கு தினத்தந்தி மற்றும் ஹெச்சிஎல் குழுமத்தைச் சேர்ந்த சிவநாடார் 300 கோடியும் அந்த கோயில் 150 கோடியும் கடந்த 4 வருஷத்தில் இப்போ திருப்பணிகள்னு செஞ்சுருக்காங்க. அதில் பாதி வேலை ஒழுங்காக நடக்கலை. ஸோ இதை செஞ்சது எல்லாம் யாருன்னு பார்த்தால் திரு சேகர் பாபுவுடைய கம்பெனியின் மகனுடைய கம்பெனி பார்ட்னர் அருள்முருகன் தான் அந்த கோயில் ட்ரஸ்டி. ஸோ இது எல்லாத்தையும் வச்சு சேகர் பாபு மேலே ஏற்கனவே உங்களுக்கு மெட்ராஸில் தோற்ற 2 சீட்டில் 1 சீட்டு அவருடைய துறைமுகத்தில் அதில் ஒரு தொகுதிக்கும் 50 போலி வாக்காளர்களை சேர்த்தார்னு சொல்லி அவரை எதிர்த்து தோற்ற சின்னோரா அசோக் சொல்லியிருக்கார். ஸோ இதனால் சேகர் பாபுவும் 18ஆம் தேதிக்கு முன்னால் கைதிற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த இதுவும் மீதி 9 அமைச்சர்கள் பேரில் இந்த அறிக்கையில் வரக்கூடும். அதை தாண்டி யார் இன்னைக்கு எப்படி ஏற்கனவே அனிதா ராதாகிருஷ்ணன் பேரில் பர்மிஷன் கேட்டிருக்காங்க, அதையும் கொடுத்துருவாங்க. ஸோ இன்னும் 3 பேரில் டிவிஎஸ்சி போய் ஸ்டேயை உடைப்பாங்க. யார் யார் பேரில் ஸ்டே இருக்கோ அந்த ஸ்டே. அப்போ பொன்முடி பேரில் இந்த வீட்டு வழக்கம் எடுப்பாங்களான்னு தெரியாது. ஏன்னா திரு அருண் அவர்கள் ஆப்ரேஷன் ப்ளூ இதுன்னு சொல்லிட்டு இப்போ ஸ்டாலின் உதயநிதி உட்பட பெரும்பாலான அமைச்சர்களுக்கு தண்டனை வாங்கி தர மாதிரி வழக்கு போடுவேன் தான் அந்த கமிஷனர் பதவியை கேட்டு வாங்கியுள்ளார்னு சொல்கிறாங்க. ஸோ அதனுடைய முன்னோட்டம் இந்த வெள்ளை அறிக்கையில் தெரியும். பெரும்பாலாக எந்தெந்த ஒரு 10 துறைகளை பொறுக்கி ஒன்றுலேயும் ஆண்டுக்கு 5000 கோடி வரைக்கும் நஷ்டங்கள் ஊழலால் நடந்திருக்கு. ஏன்னா விஜய் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்திலே 30% கோபாலபுரம் போயிருக்குன்னு சொல்லியிருக்கார். அதனுடைய முன்னோட்டம் இன்னைய வெள்ளை அறிக்கையில் வரலாம். எல்லா கான்ட்ராக்ட்லேயும் கோபாலபுரம் போயிருக்கு
இருக்குன்னு தேர்தல் பிரச்சாரத்தின் போது விஜய் சொல்லியிருக்கார். ஸோ அதை வைத்துக்கொண்டு இதில் அந்த அளவுக்கு ஊழல் நடந்திருக்கு சார். கிட்டத்தட்ட இதில் பிடபிள்யூடியில் கான்ட்ராக்ட் வருஷத்துக்கு 1 லட்சம் கோடி ரூபாய் பொதுப்பணித்துறை, இதில் நெடுஞ்சாலைத்துறையில் வரும். அதுக்கப்புறம் அதுக்கு பேர் என்ன சொல்கிறது, இது நகர்ப்புற நிர்வாகத்துறை, இது உள்துறை, இது இவர் நேரு வச்சுருந்ததில் ட்வாடில் டிரான்ஸ்ஃபரில் 300 கோடி சம்பாதிச்சிருக்காங்கிறாங்க சார். இதில் வர்ற வாட்டர் சப்ளை அண்ட் ட்ரைனேஜ் ட்வாடு, அதில் அதிகாரிகள் இன்ஜினியர் டிரான்ஸ்போர்ட்டுக்கு 50 லட்சத்துலேருந்து 1.5 கோடின்னு 300 கோடி அதில் வாங்கியிருக்கிறதா இடி கண்டுபிடிச்சிருக்காங்க ஆதாரங்களோடு. ஸோ இது எல்லாமே பார்க்கப்படுகிறது. ஸோ கண்டிப்பாக இன்னைக்கு வெள்ளை அறிக்கையில் 10 முன்னாள் அமைச்சர்களை டார்கெட் செய்து இதில் மிகப்பெரிய அளவில் ஊழல், இதையெல்லாம் நாங்கள் கண்ட்ரோல் செய்து அடுத்த வருடம் பெரும்பான்மையான வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும், கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு கேட்பாங்க. பட் இதில் இந்த 18ஆம் தேதிக்கு முன்னாடியே 1-2 அமைச்சர்கள் பெரும்பளவில் செந்தில் பாலாஜியும் சேகர் பாபுவும் கைதாவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. பட் நிச்சயமாக மிச்ச யாருக்கெல்லாம் ஸ்டேயில் இருக்கோ, ஏன்னா ஸ்டே வாங்குறது அவங்க அக்யூஸ்டுக்கு உரிமை, பட் ஸ்டேயை உடைச்சி தண்டனை வாங்கி தர வேண்டியது டிவிஎஸ்சி. ஆனால் திமுக தூங்குச்சு. இப்போ இருக்கிற டிவிஎஸ்சி திரு அருண் தலைமையில் இருக்குது. ஏற்கனவே அவருடைய பார்வை நம்மளை போல விமர்சகர் இருக்கிறதுனால இந்த ஸ்டேக்களை உடைச்சி அந்த வழக்குகளை வேகமாக முடிக்க வேண்டியும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் வேகமாக கொண்டு போய் தேவை என்றால், ஏன்னா உங்களுக்கு டாஸ்மாகை தனியார் மயமாக்கிறதுக்கு ஒரு பிளான் ஓடிட்டுருக்கு. அதை அனௌன்ஸ் பண்ணால் கம்யூனிஸ்ட்டுகள் வெளியே போகக்கூடும். ஸோ இது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விஜயபாஸ்கர் வேறு ராஜினாமா பண்ணியிருக்காரு. ஏன்னா இந்த 4 அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணதுக்கு தேர்தல் வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. நம்ம முத நாளே நான் சொன்னேன், அவர்கள் கொறடா உத்தரவை மீறி ஓட்டு போட்டார்கள் என்றால் அந்த நிமிஷத்துலேயே தகுதி நீக்கமானவர்கள் போட்டியிட முடியாதுன்னு. இப்போ அந்த 4 பேருமே மரகதம் சந்திரசேகர், சத்யபாமா, ஜெயக்குமார் மற்றும் இசக்கி சுப்பையா 4 பேரும் நாங்கள் நிற்கலன்னு அனௌன்ஸ் பண்ணணும். இல்லைன்னா அந்த 4 இடத்துலையும் இடைத்தேர்தலில் நின்று அவங்களே நிற்க வச்சு ஜெயிச்சாலும் செல்லாதுன்னு வழக்கு போகும். ஸோ அவங்க நிற்கலான்னு சொல்லி வந்தால் சிபிஐ என்கொயரிலாம் கேட்டிருக்காங்க. சிபிஐ என்கொயரிலாம் வராது. பட் அந்த 4க்கும் அவங்க நிற்கலன்னு இன்றைக்கி நாளைக்கு வரலாம். பட் இன்றைக்கி இவர் விஜயபாஸ்கர் ராஜினாமாவோடு நாளைக்கு திரு சிவி சண்முகமும் ராஜினாமா செய்யக்கூடும். அவர்கள் இருவரும் திமுகவோடு பேசிக்கொண்டிருக்கிறார்கள். தாவேக்கால அவர்கள் கேட்கும் பதவிகள் எதுவும் தருவது போல இல்லை என மரகதம் சந்திரசேகரை வச்சு மதுராந்தகத்தில் பேசும்போது, நீங்கள் வந்தாலும் எங்கள் கட்சிக்காரங்களுக்கு நாங்கள் கொடுத்தாகணும், அவங்கள நாங்கள் பார்த்துக்கணும், நீங்கள் அவங்கள பார்த்துக்கணும்னு ஏதோ புஷி ஆனந்த் பேசிய வீடியோ ஒன்றும் வைரல் ஆச்சு. ஸோ இங்கே வந்தால் ஒன்றும் கிடைக்காது என்ற நிலைமையில் எதிர்க்கட்சி அந்தஸ்தே அதிமுக இல்லாத நிலையில் இந்த பக்கம் போனால் அவருக்கு வன்னியர் என்ற விதியில் சிவி சண்முகத்துக்கு ஒரு இது இருக்கும். ஏன்னா இது பெரிய அளவில் தோல்வின்னு பார்த்தா ஒரு பக்கம் சென்னை, இன்னொரு பக்கம் கிட்டத்தட்ட நம்ம 41 சீட்டில் 3 சீட்டோ 4 சீட்டு தான் வடமண்டலத்தில் ஜெயிச்சிருக்காங்க. ஏவவேலுவுக்கு சற்று பின்தங்கள் இருக்கப்போ அங்கே போய் சேர்ந்துக்கிட்டால் சிவி சண்முகத்திற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்கிறாங்க. ஸோ இப்போ 4 இடத்துக்கு தேர்தல் வைக்கிறதுக்கு அவங்க நிற்கலன்னு இன்றைக்கோ நாளைக்கோ கூட வரலாம். இந்த 4 பேருமே நாங்கள் தேர்தலில் நிற்க விரும்பவில்லை, விஜய்க்கு இப்பொழுதுக்கு நாங்கள் இருப்போம், நாங்கள் வேணால் பஞ்சாயத்து எலெக்ஷனில் நிற்கிறோம், கார்பரேஷன் மேயருக்குன்னு அந்த மாதிரி ஏதாவது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணால் தான் தேர்தல் வரும். நம்ம போன முறையே சொல்லியிருப்போம், இதில் அம்பாசமுத்திரத்தில் இன்னும் சீமான் நிற்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது, திருச்சி கிழக்கில் வடிவேலு நிற்கிறதுக்கும் வாய்ப்பு. இந்த வெள்ளை அறிக்கையினால் யாருக்கு பெரிய பாதிப்பு, அதற்கு பின்னணியில் அதாவது முக்கிய துறையில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள்லாம் சிக்குவாங்க, ஒரு 10 பேர்கிட்ட டார்கெட் சொல்கிறீங்க. ஸ்டாலின் இல்லை அவர்களுடைய குடும்பம் வரைக்கும் இது பாய்வதற்கு எதுவும் வாய்ப்பு இருக்குமா, இல்லை ஏதாவது ஆதாரத்தோட வெள்ளை அறிக்கையில் எதுவும் சொல்ல? இல்லை, வெள்ளை அறிக்கையில் பெரிய ஆதாரம் இருக்காது. பட் சில கான்ட்ராக்டில் எடுத்து இப்போ நான் எப்படி கேபி பார்க் சொன்னனோ, அன்றைக்கி ரேட்டு 1400 ரூபா இருந்த இடத்துல 2400 ரூபாய்க்கு கொடுத்தும் ஐஐடி ரிப்போர்ட்டு படி அந்த பூச்சி வேலைக்கு பண்ணியிருக்கிற சிமெண்ட்டு 1:15 ரேஷியோவில் பண்ணியிருக்காங்கன்னு ஐஐடி கொடுத்துருக்கு. ஆனால் அதே கம்பெனிக்கு திமுக உங்களுக்கு 700 கோடி ரூபாய்க்கு ராமாபுரத்தில் இது ஃபின்டெக் சிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இது போல் அதே மாதிரி இந்த டாய்லெட் ஸ்கேமு, அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட், கிட்டத்தட்ட சார் இவர் கொடுத்துருக்கிறது மாத்திரம் நீங்கள் போன வாரம் பேட்டி எடுத்துங்களே, அரப்போர் ஜெயராமன் கொடுத்ததுலேயே 65,000 கோடிக்கு 37 கம்ப்ளைண்ட்டில் 8 தான் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. இன்னும் 27 கம்ப்ளைண்ட் பாக்கி இருக்குது. அதையே எடுத்து இவங்க பேரில் கொடுத்துக்கிட்டாலே 10 அமைச்சர்களுக்கு பேரில் சிக்குவாங்க. தெளிவாக பொன்முடி ஏன் எடுத்துங்க சார், இந்த ஆட்சி எலெக்ஷனே அனௌன்ஸ் பண்ண பிறகு நம்ம வேல்ஸ் குரூப் இதை வாங்கிட்டாங்க.
எம்ஜிஆருடைய நினைவாக இருக்கிற சத்யா ஸ்டுடியோவில் இருக்கிற எம்ஜிஆர் ஜானகி கலைக்கல்லூரி 4000 பேர் படிக்கிறாங்க. இப்பொழுது அதை வேல்ஸ் வாங்கிட்டாங்க. சரி, வேல்ஸ் நடத்தட்டும். ஆனால் சிண்டிகேட் மீட்டிங் எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ண பிறகு இது மெட்ராஸ் யூனிவர்சிட்டி சிண்டிகேட்டை கூப்பிட்டு அவர்களுக்கு இது தனி பல்கலைக்கழகத்துக்கு நிகர்நிலை பல்கலைக்கு கீழே கண்டாங்க. நிகர்நிலை பல்கலைக்கு கீழே வந்துருச்சுன்னா என்ன வேணால் புதுசாக கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், எத்தனை பேரை வேணால் சேர்க்கலாம். ஏன்னா ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா, சேலத்தை சேர்ந்த ஒரு மிகப்பெரிய மெடிக்கல் காலேஜ் குரூப், அவங்க நிகர்நிலை பல்கலைக்கழகம் சேலத்தில் நாமக்கல்ல இருக்குது. மெட்ராஸில் அவங்களுக்கு ஓஎம்ஆரில் காலேஜுக்கு லைசன்ஸ் இருந்து, நான் சொல்கிறது 2015 நான் கன்சல்டண்ட்டாக இருந்தப்ப, சார் எங்களுக்கு இருக்குது ஆனால் நாங்கள் ஆரம்பிக்க போகிறதில்ல. ஒரு காலேஜை பில்டிங் கட்ட ஆரம்பித்து 5 செட்டு வெளியில் போச்சுன்னா தான் நிகர்நிலை பல்கலைக்கழகம் கிடைக்கும். அது வரைக்கும் 160 ஸ்டூடெண்ட்டை தான் சேர்க்கணும். ஆனால் அத்தனை டீச்சரு அத்தனை பில்டிங் கட்டினா தான் கிடைக்கும். கிட்டத்தட்ட 200 கோடி செலவு பண்ணி 5 வருஷம் கழித்து தான் எங்களுக்கு சம்பாதிக்க முடியும். அதுக்கப்புறமும் நீட் வந்தால் முடியாதுன்னு சொல்லி ஏற்கனவே 25 வருஷமாக இருக்கிற காலேஜையே பண்ணலன்னா, இவங்க எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ண பிறகு அந்த கல்லூரி கொடுத்துருக்காங்கன்னா ஏதோ பெரிய லெவலில் கான்டாக்ட் இல்லாமல் வர முடியாது. ஏன்னா அதே வேல்ஸ் குழுமம் விஜயபாஸ்கருக்கு பணம் கொடுத்ததுனால உங்களுக்கு இது பண்ணி அந்த கேஸை க்ளோஸ் பண்ணாங்க. அப்போ இந்த வெள்ளை அறிக்கையினால் ஸ்டாலின் வரைக்கும் பாய்வதற்கு வாய்ப்பு இருக்கா? ஏன்னா அவரோட தலைமையில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் சிக்கும்போது அவர் சிக்கலை அப்படின்னா அது எந்த இடத்துல அவர் தப்பிக்கிறாருங்கிற ஒரு கேள்வியும் வருதில்ல? இல்லை, அவரை நேரடியாக பண்ண முடியும்னா, ஏற்கனவே பார்ட்டி ஃபண்ட் என்ற வார்த்தை கேஎன் நேரு கேஸில் வந்திருக்கு. பார்ட்டி ஃபண்டுனா பார்ட்டிக்கு கொடுக்கப்படுகிறது, அந்த அக்கௌண்ட்டை முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் தான் கண்ட்ரோல் பண்ணுவாங்கன்னு கிட்டத்தட்ட அந்த இது இடி அறிக்கையிலேயே இருக்குது. அதில் உதயநிதியுடைய நெருங்கிய நண்பர் ரதீஷ் வரைக்கும் சேர்த்துருக்கேன். ஏன்னா ரதீஷ் தான் உங்களுக்கு டாஸ்மாக் எம்டிக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பிச்சது ஏற்கனவே வந்தது. அதை தவிர டிவிஎஸ்சி சார்பாக இது அப்பீலுக்கு போனாங்கன்னு வச்சுக்கோங்க. விஜயபாஸ்கர் அந்த வழக்கில் அவரை சொத்து குவிப்பு வழக்கில் மீட்டதாக இருக்கட்டும், இந்த 3 பேருக்கும் ஏன் திரு மார்ட்டின் அவர்கள் அந்த 7.25 கோடி இந்த வழக்கில் எல்லாம் தமிழக அரசு வக்கீல்கள் அக்யூஸ்டுக்கு உதவி இருக்கிறார்கள்னு சொன்னாலே இதில் விகாரியஸ் லைபிலிட்டின்னு வரும். ஸோ முதலமைச்சருக்கு கீழ் வந்த உள்துறை சார்பாக அக்யூஸ்டுகள்லாம் உதவி பண்ணியிருக்கார்கள் என்று போட முடியும். விஜய் செய்வாரா, அந்த அளவுக்கு போவாரான்னு தெரியாது, பார்க்கணும். பல விஷயங்கள் பேசியிருக்கோம். நேரத்திற்கு நன்றி. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 928 00 8714